புரட்சி தலைவரின் புரட்சிகரமான விதி. விதியை உருவாக்கியவர் பாருங்க, விதியை உருவாக்கியவர் அது என்ன பாருங்க, சைதை துரைசாமி அவர்கள் என்ன பாருங்க. இதற்கு உதாரணமாக அதிமுக உருவாக்கப்பட்ட நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த ஒரு வித்தியாசமான கட்சி விதியை மட்டும் இன்றைய தினத்தில் சுட்டி காட்டுகிறேன் என்று சைதை துரைசாமி அவர்கள் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இது இந்திய அரசியலில் யாரும் சொல்லாத விதி. அமெரிக்க அதிபர் தேர்வு போன்று கட்சி தலைவரை தேர்வு செய்யும் புதிய ஒரு சிந்தனை. அதிமுகவுக்கு பேரறிஞர் அண்ணாவின் பாதையில் அனைத்து சட்ட திட்டங்களையும் உருவாக்கினார். ஆனால் 43வது விதி மட்டும் வித்தியாசமாக இருந்தது. கழக சட்ட திட்ட விதிகளை இயற்றவும் திருத்தவும் நீக்கவும் பொதுக்குழு அதிகாரம் படைத்ததாகும். என்னது? ஆமாம், பாருங்க, அதுதான் அந்த விதி. என்னது? கழக சட்ட திட்ட விதிகளை ஏற்றவும் திருத்தவும் நீக்கவும் பொதுக்குழு அதிகாரம் படைத்ததாகும். ஆனால் இந்த சட்ட திட்டங்களின் அடிப்படை உணர்வாக உருவாக்கப்பட்டுள்ள கழக பொது செயலாளரை கழக அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை மட்டும் மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ உரியதல்ல என்பதே அந்த புதிய விதி. புரட்சி தலைவரிடம், அண்ணன், நம்ம கட்சிக்கு எல்லா விதிகளும் பேரறிஞர் அண்ணா வழியில் இருக்கிறது. ஆனால் பொது செயலாளர் தேர்வுக்கு மட்டும் ஒரு புதிய விதி உருவாக்கப்பட்டுள்ளது, ஏன் என்று கேட்டேன். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்படி அமெரிக்க அதிபரை ஒரு அமெரிக்க அதிபரை தேர்ந்தெடுப்பு நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஜெயிச்சிட்டான்னா நாளைக்கு கழக கவர்னர்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டு பதவி ஏற்றுருவானுங்க. பட் அமெரிக்க ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது அப்படி இல்லை. இப்போ கூட 20ஆம் தேதி தான் அவர் ட்ரம்ப் பதவி ஏற்க போகிறார். பைடன் அப்போ தான் வெளியே போவார். கமலா ஹாரிஸ் வெளியே போவாங்க. பட் அந்த 2 மாதங்கள்லேயே அந்த 50 மாகாணங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த கமிட்டிஸ் நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுப்பாங்க. என்ன செய்தாங்க, ஏன் செஞ்சாங்க, எதை செய்யலை, என்ன சட்ட திட்டங்கள், எதை நிறைவேற்றுறது, எது நிறைவேற்றப்படவில்லை, எங்கே குற்றம் இருக்கிறது, ஏன், எல்லா வகையான விஷயங்களும் களையப்பட்டு ஆராயப்பட்டு குழுக்களிடம் கொடுக்கப்பட்டு கமிட்டிகள் மொத்த விஷயங்களையும் தேர்வு செய்தால் இது சரியா அது சரியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி புதுசாக அந்த சீட்டில் அமரக்கூடிய அந்த புது அதிபரிடம் ஒப்படைக்கப்படும். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த பதவியில் உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் அடுத்த வீடியோவை பார்ப்போம்.